இந்த அக்ரிகல்ச்சரல் செக்டர் அப்படிங்கிறது ஒரு நல்ல செக்டர் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய பாப்புலேஷன் அப்படிங்கிறது அதிகமாக தானே இருக்குது. அப்போ இதுக்கு தேவையான சீட்ஸ் தேவைப்படுது. அதே மாதிரி பல்சஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் நம்ம எங்கேருந்து வருது? இந்த செக்டர்ல இருந்து தானே வருது. இந்த கம்பெனி ஆர்கானிக் ஃபெர்டிலைசர், வாட்டர் சால்யூபிள் ஃபெர்டிலைசர், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிறது ஃபெர்டிலைசர் மட்டும் கிடையாது, மைக்ரோ நியூட்ரியன்ஸும் தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி ஒரு டாப் அக்ரிகல்ச்சரல் சொல்யூஷன் ப்ரொவைடர் அப்படின்னே சொல்லலாம் இந்தியாவை பொறுத்த மட்டும். இந்த கம்பெனி ஒரு மார்க்கெட் லீடர்னே சொல்லலாம். ஸ்வாட் அனாலிசிஸ்ல கிட்டத்தட்ட 13 பாயிண்ட் தன்னகத்தை வச்சிருக்காங்க. பேஸ் வேல்யூ ₹1 இருக்கக்கூடிய கம்பெனி டிவிடெண்ட் ஈல்டாக 0.39 கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட நெட் சேல்ஸ் கடந்த 5 வருடங்களாக அதிகரித்து 7,665 கோடி அப்படிங்கிற இடத்துல இருந்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சியில் இருந்த கம்பெனி. ஆனா சடனாக இந்த கம்பெனியுடைய டெட் அதிகரித்த காரணத்தினால இந்த கம்பெனியுடைய விலை வந்து குறைந்து தற்போது 547 அப்படிங்கிற இடத்துல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதனால நேரில் நான் சொல்றது, கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நம்ம வாரம் ஒரு செக்டர் பத்தி பேசிட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில ரொம்ப மிகவும் இன்றியமையாத ஒரு செக்டர், இந்தியாவுடைய பேக் போன் ஆஃப் த செக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் இல்ல மற்றவங்களாலேயோ பெரிய லெவல்ல கவனிக்கப்படாத ஒரு செக்டரும் இந்த செக்டர் தான். அப்படி என்ன செக்டர் அப்படின்னு கேக்குறீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் செக்டர். இந்த செக்டர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நம்மளுடைய இந்தியா எக்கானமியை பொறுத்த மட்டும் இது வந்து ஒரு சிக்னிபிகன்ட் ரோலை வந்து லீட் பண்ணுது. ஆனா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேரால கவனிக்கப்படாத ஒரு ஸ்டாக்ஸாக ஒரு செக்டராக இருக்குது. இதுக்கு காரணம் என்னவாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு சீசனல் செக்டர். அதாவது மான்சூன் கண்டிஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வெதர் கண்டிஷன்ஸ், ரெயின் இது எல்லாமே சரியானபடி இருக்கும் பட்சத்துல தான் இந்த ஷேர்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு மவுசே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, கவர்மெண்ட்டுடைய ஒரு பார்வை படும்போது, ஏன்னா கவர்மெண்ட் அப்படிங்கும் போது இவங்களுக்கு என்ன பண்றாங்க, அக்ரிகல்ச்சர் செக்டர்ஸ் வரும்போது மானியங்களை அறிவிக்கிறாங்க. அதே மாதிரி மினிமம் சப்போர்ட் பிரைஸ் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாமா, இதெல்லாம் பண்ணி கொடுக்கறது வந்து ஒரு தனிநபரால முடியாது, கவர்மெண்ட்ல தான் முடியும். அதே மாதிரி கவர்மெண்ட் பட்ஜெட்டின் போது புதுசா ஏதாவது இவங்களுக்கான மானிய சலுகைகள்லாம் அறிவிக்கிறாங்களா, அது மாதிரி கிராப் இன்சூரன்ஸ், அது மாதிரி கார்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாமே ரெண்டு விதமா பார்க்கலாம். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்டோடைய பாலிசிகள்லாம் இந்த செக்டரை வந்து கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணுது. சீசனல் கண்டிஷன் அப்படிங்கிறதும் இந்த செக்டர்ஸை கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணுது. அதன் காரணமாகத்தான் பெரும்பாலான பேர் இந்த கம்பெனி ஷேர்ஸை பத்தி தெரிஞ்சு கூட வச்சுக்கிறது இல்லை. அவங்களுடைய போர்ட்ஃபோலியோலாம் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு அவ்வளவா தெரியல. இந்த அக்ரிகல்ச்சரல் செக்டர் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல செக்டர் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய பாப்புலேஷன் அப்படிங்கிறது அதிகமாக தானே இருக்குது. அப்போ இதுக்கு தேவையான சீட்ஸ் தேவைப்படுது. அதே மாதிரி பல்சஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் நம்ம எங்கேருந்து வருது? இந்த செக்டர்ல இருந்து தானே வருது. அப்ப இதுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ உதவி செய்யக்கூடிய சில கம்பெனிகள் வந்து ஷேர் மார்க்கெட்ல வந்து இருக்கிறாங்க. அதுலயும் ரெண்டு கேட்டகரியா இருக்காங்க. கவர்மெண்ட் அக்ரிகல்ச்சரல் செக்டர் அப்படின்னு இருக்கிறாங்க, நான் கவர்மெண்ட் பிரைவேட்லயே இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சரல் செக்டர் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது இங்க வந்து அதிகமாக காணப்படுது. ஸோ அதனால இந்த அக்ரிகல்ச்சரல் செக்டர் அப்படிங்கிற பொறுத்த மட்டும் இந்தியாவை பொறுத்த மட்டும் நம்ம லார்ஜஸ்ட் கல்டிவேட்டட் ஏரியா வச்சிருக்கிறோம். அதே மாதிரி நம்ம லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், ஸ்பைசஸ், சுகர் கேன், டீ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அதுல இருக்கக்கூடிய சில கம்பெனிகளில் அட்லீஸ்ட் இந்த சீசன் போதாவது நீங்க வாங்கி வைத்து பலன் பெறலாம். லாங் டேர்ம்ல வரும்போதும் இதற்கு வந்து ஒரு நல்ல பலன் உண்டு. ஆனா நிறைய பேருக்கு வந்து இந்த கம்பெனிகளை பற்றிய அவேர்னஸ் இல்லாததுனால அவங்களுடைய போர்ட்ஃபோலியோல இடம் பெற மாட்டேங்குது. இனி வரும் காலங்களில் அக்ரிகல்ச்சரல் செக்டர் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு கம்பெனிகள், நிறைய கம்பெனிகள் இருக்காங்க, அதுல உங்களுக்கு பிடித்தமான ஏதாவது ஒரு நல்ல கம்பெனிகளாக, growth இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக, ப்ராஃபிட் இருக்கக்கூடிய கம்பெனிகளாக தேர்ந்தெடுத்து வாங்கினீங்க அப்படின்னா நிச்சயமாக அது உங்களுக்கும் இந்த ஒரு வகையில நம்மளுடைய நாட்டுக்கும் உதவி செய்வதாக இருக்கும். அந்த வரிசையில நாம பார்க்க போற முதல் கம்பெனி என்னன்னு கேட்டீங்கன்னா கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட் அப்படிங்கிற இந்த கம்பெனி. இந்த கம்பெனியுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் இந்த பதிவின் போது ₹1573 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இவங்களுடைய மார்க்கெட் கேப் 46,301 கோடி. ஃபேஸ் வேல்யூ ₹1 உள்ள கம்பெனி. டிவிடெண்ட் ஈல்டும் தரக்கூடிய கம்பெனி. நெட் சேல்ஸாக 22,058 கோடியாகவும் இவங்களுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 1,667 கோடியாகவும் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 17% வச்சிருக்காங்க. இந்த கம்பெனி ஒரு ஜீரோ டெப்ட்
டெப்ட் கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து பாஸ்பேட், ஜிப்சம், சல்ஃபர் இதெல்லாம் வந்து என்ன பண்றாங்க, மார்க்கெட்டிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. இந்த கம்பெனி ஆர்கானிக் ஃபெர்டிலைசர், வாட்டர் சால்யூபிள் ஃபெர்டிலைசர், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிற ஃபெர்டிலைசர் மட்டும் கிடையாது, மைக்ரோ நியூட்ரியன்ஸும் தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி ஒரு டாப் அக்ரிகல்ச்சரல் சொல்யூஷன் ப்ரொவைடர் அப்படின்னே சொல்லலாம் இந்தியாவை பொறுத்த மட்டும். இந்த கம்பெனி ஆரம்பிக்கப்பட்ட வருஷம் 1906. இந்த கம்பெனி இதோடைய ஃபர்ஸ்ட் ஃபெர்டிலைசர் பிளான்ட் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் தான் வச்சிருந்திருக்காங்க. கிராப் நியூட்ரிஷனும் பண்றாங்க, கிராப் ப்ரொடெக்ஷனும் பண்றாங்க. இந்த கம்பெனி மேற்கொண்டு என்னெல்லாம் தயாரிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இன்செக்டிசைடுன்னு சொல்லுவோம், அவங்க ஹெர்பிசைடு, அதாவது வீடெல்லாம் இருக்கு இல்லையா, களைகள்லாம் ரிமூவ் பண்றதுக்காக இருக்கக்கூடிய ஹெர்பிசைடுன்னு சொல்லுவாங்க, அந்த ஹெர்பிசைடு, அப்புறம் பயோ ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் கூட தயாரிக்கிறாங்க. இவங்க ஒரு வேர்ல்ட்ல பிக்கஸ்ட் ஒரு ப்ரொடியூசர் எதுன்னு கேட்டீங்கன்னா, நீம் பேஸ்டு பயோ பெஸ்டிசைடு, அதாவது நம்மளுடைய வேப்பம் மரம், வேப்பம் புண்ணாக்கு, அந்த வேப்பம் கொட்டை இதெல்லாம் வைத்து ஒரு பயோ பெஸ்டிசைட் தயாரிக்கிறாங்க. ஸோ ஆர்கானிக் மெட்டீரியல். ஸோ இது வந்து ரொம்ப லெவலில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பெஸ்டிசைட். இதை வந்து ஒரு வேர்ல்டு லெவலில் தயாரிக்கக்கூடிய ஒரு பிக்கஸ்ட் ப்ரொடியூசர் யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட் அப்படிங்கிற இந்த கம்பெனி. இந்த கம்பெனியில் ப்ரமோட்டர் 57% வச்சிருக்காங்க, எஃப்ஐஐஸ் இருக்கிறாங்க 7% இருக்காங்க, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அதிகமான அளவு இருக்கிறாங்க 20% வச்சிருக்காங்க, பப்ளிக் நாம 14% வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 750 ஸ்டோர்ஸ் வந்து இவங்க வச்சிருக்காங்க. ஸோ அக்ரிகல்ச்சரல் செக்டர் வரிசையில் கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட் அப்படிங்கிற இந்த கம்பெனிக்கு ஒரு தரமான நல்ல இடத்தை நீங்க நீண்ட கால அடிப்படையில் வாங்கும்போது தாராளமாக கொடுக்கலாம். இந்த வரிசையில் நம்ம இரண்டாவதாக பார்க்க போற கம்பெனி PI இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் அப்படிங்கிற இந்த கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா பெஸ்டிசைட் அண்ட் அக்ரோ கெமிக்கல்ஸ் அப்படிங்கிற கேட்டகரி கீழே வருவாங்க. இந்த கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் இந்த பதிவின் போது 3845 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இவங்களுடைய மார்க்கெட் கேப் 58,353 கோடி. இந்த கம்பெனி ஒரு மார்க்கெட் லீடர்னே சொல்லலாம். ஸ்வாட் அனாலிசிஸ்ல கிட்டத்தட்ட 13 பாயிண்ட் தன்னகத்தை வச்சிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ ₹1 இருக்கக்கூடிய கம்பெனி டிவிடெண்ட் ஈல்டாக 0.39 கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட நெட் சேல்ஸ் கடந்த 5 வருடங்களாக அதிகரித்து 7,665 கோடி அப்படிங்கிற இடத்துல இருந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 1,671 கோடி. கடந்த 5 வருடங்களாகவே இவங்களுடைய ப்ராஃபிட் அதிகரித்து தான் காணப்படுது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் 19% வச்சிருக்காங்க. இந்த கம்பெனியும் ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி. இந்த கம்பெனி அக்ரோ கெமிக்கல்ஸ் தயாரிச்சு கொடுக்கறாங்க. அது மட்டும் கிடையாது, இவங்க வந்து ஒரு கான்ட்ராக்ட் ரிசர்ச் அண்ட் மேனுஃபேக்சரிங் சர்வீசஸும் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. ஃபைன் கெமிக்கல்ஸ் பண்றாங்க, பார்மா இன்டர்மீடியேட்ஸாவும் இவங்க இருக்கிறாங்க. இந்த கம்பெனியும் 1946ல தொடங்கப்பட்ட ஒரு கம்பெனி. இன் ஹரியானா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல தொடங்கப்பட்ட கம்பெனி. வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், மாலிகுல் டிசைன்ஸ், லைப்ரரி, பயாலஜிக்கல் எவல்யூஷன் இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு தரமான ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி பிளான்ட் இன்ஜினியரிங் சொல்லுவோம். அக்ரிகல்ச்சரல் பொறுத்த மட்டும் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு செக்ஷனும் இருக்குது. அதுவே வந்து பாத்தீங்கன்னா இவங்க பிளான்ட் இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருக்காங்க. வேஸ்ட் கேட்டகரைசேஷன், வேஸ்ட் லேண்ட் யூஸ் பண்ணி, வேஸ்ட் ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்ணி தயாரிக்கக்கூடிய பவர் பிளான்ட்டும் இந்த கம்பெனி எல்லாம் வச்சிருக்காங்க. இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா அதர் கண்ட்ரீஸ்லயும் இருக்காங்க. ஜப்பான், ஜெர்மனி, சைனா இந்த மாதிரி கண்ட்ரிலையும் இவங்களுடைய பிசினஸ் வந்து இவங்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த கம்பெனில ப்ரமோட்டர்ஸ் 46%, எஃப்ஐஐஸ் 20%, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 24% வச்சிருக்காங்க. சோ கொஞ்சம் விலை அதிகமாக இருந்த போதிலும் ஒரு நீண்ட கால அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு தரமான ஒரு நல்ல கம்பெனியாக இந்த கம்பெனி வந்து இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. அக்ரிகல்ச்சர் செக்டர் வரிசையில் நம்ம மூன்றாவதாக பார்க்க போற கம்பெனி சுமிடோமோ கெமிக்கல் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற இந்த கம்பெனி. இந்த கம்பெனியும் பெஸ்டிசைட் அண்ட் அக்ரி கெமிக்கல்ஸ் அப்படிங்கிற கேட்டகரிக்கு தான் வராங்க. இந்த பதிவின் போது இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 505 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இவங்களுடைய மார்க்கெட் கேப் 25,206 கோடி. ஸ்வாட் அனாலிசிஸ்ல ஸ்ட்ரென்த்தாக 10 பாயிண்ட் தன்னகத்தை வச்சிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ ₹10 இருக்கக்கூடிய கம்பெனி, நல்ல டிவிடெண்ட் ஈல்டு தரக்கூடிய கம்பெனி 1.17 கொடுத்துட்டு இருக்காங்க. நல்ல ஒரு குட் பினான்சியல்ஸ் கம்பெனி. இவங்களுடைய நெட் சேல்ஸ் ஆக 2,843 கோடி கொடுத்துட்டு வராங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 369 கோடி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியும் ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி. சோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 15% வச்சிருக்காங்க. ப்ரமோட்டர் 75%, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 3%, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 7%, பப்ளிக் நாம ஒரு 14% வச்சிருக்கிறோம். இந்த கம்பெனி ஆரம்பிக்கப்பட்ட வருஷம் 2000ல ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க மெயினா மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, இம்போர்ட் பண்றாங்க, மார்க்கெட்டிங் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ப்ரொடெக்டிங் கிராப்ஸ், சென்ட்ரல் இட் ஆல்சோ கண்ட்ரோல் த ரோடன்ஸ், ஃபியூமிகேட்டிங் கிரைன்ஸ். இப்போ வந்து கிரைன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் எல்லாம் பண்ணும் போதெல்லாம் அங்க வந்து உங்களுக்கு நிறைய ஃபங்கஸ் இந்த மாதிரிலாம் வந்துடும். அதுக்கெல்லாம் வந்து தயாரித்து கொடுக்கக்கூடிய ஃபெர்டிலைசர் மட்டும் கிடையாது, அக்ரிகல்ச்சரை பொறுத்த மட்டும் ஃபெர்டிலைசர்ஸ், இன்செக்டிசைட் மட்டும் கிடையாது, நிறைய இடங்கள்ல
நிறைய விதமான கெமிக்கல்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அப்படிப்பட்ட இதெல்லாம் வந்து தயாரித்துக்கக்கூடிய இந்த நிறுவனங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்டட் கம்பெனியாக இருக்கிறாங்க. ஸோ ஃபியூமிகேட்டிங் கிரைன், பயோ பெஸ்டிசைட் பண்ணுறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த கம்பெனி அனிமல் ஃபீட்ஸும் தயாரிச்சுட்டு வராங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஹெல்த்லேயும் இருக்கிறாங்க. பக் ஸ்ப்ரேஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த வண்டுகள்லாம் வந்து ஒழிக்கக்கூடிய ஸ்ப்ரேஸ்லாம் தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனியாகவும் இவங்க இருக்கிறாங்க. இவங்க அக்ரோ கெமிக்கல்ஸ்லயும் இருக்காங்க, அனிமல் நியூட்ரிஷன்லயும் இந்த கம்பெனி சுமிட்டுமோ அப்படிங்கிற இந்த கம்பெனி இருக்கிறாங்க. ஸோ ஜெனரலாக பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால தான் நமக்கு வந்து உடல் ரீதியான பிரச்சனைகள் வருகிறது அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் பயோ கெமிக்கல்ஸை மட்டும் வைத்து பண்ணக்கூடிய நிறுவனங்கள் வந்து வெகு சிலவே இருக்குது. அது வந்து பெரிய லெவலில் உற்பத்தி பண்ணும்போது, பெரிய லெவலில் வந்து கிராப் ப்ரொடெக்ஷன் இதெல்லாம் பண்ணும்போது அந்த அளவுக்கு அதுக்கான தேவை பற்றாக்குறை இருப்பதனால தான் இந்த மாதிரி அக்ரோ கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர் கம்பெனிகள்லாம் தங்களுடைய தயாரிப்புகளை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து வரவேற்கத்தக்க விஷயமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனா இந்த மாதிரி இவங்க இது கூட கொடுக்கல அப்படின்னா, கிராப்ஸ் அப்படிங்கிறது விளையாமலே போயிடுச்சு அப்படின்னா உணவு தட்டுப்பாடு என்பது அதை விட ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் தயாரிக்கக்கூடிய, ஃபெர்டிலைசர் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களும் மார்க்கெட்டில் வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்கிறாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் நம்ம இந்த தரப்பில் தான் பார்க்க முடியும். நம்ம வந்து பார்க்கும்போது இந்த கம்பெனிகள்லாம் ஒரு நீண்ட கால அடிப்படையில் பார்க்கும்போது தேவை இருக்கக்கூடிய காரணத்தினால விலை ஏறுவதற்கான வாய்ப்புகளையும் தன்னகத்தை வச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போற கம்பெனி காவேரி சீட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கம்பெனி. ஏன்னா அக்ரிகல்ச்சர் பொறுத்த மட்டும் சீட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இல்லையா? ஸோ அந்த வரிசையில் இந்த காவேரி சீடுக்கு ஒரு தரமான இடத்தை நம்ம வந்து கொடுக்கலாம். இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 960 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இவங்களுடைய மார்க்கெட் கேப் ஸ்மால் கேப் கம்பெனி 4945 கோடி வச்சிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாய் இருக்கக்கூடிய கம்பெனி டிவிடெண்ட் ஈல்டாக 0.52 கொடுத்துட்டு இருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ், எஃப்ஐஎஸ் எல்லாம் இந்த கம்பெனியை வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு நல்ல பினான்சியல் இருக்கக்கூடிய கம்பெனி தான். நெட் ப்ராஃபிட்டாக 299 கோடி கொடுத்துட்டு வராங்க. இவங்களுடைய நெட் சேல்ஸ் 1148 கோடி. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நல்ல ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க, 24% வச்சிருக்காங்க. இந்த கம்பெனியும் ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி. இந்த கம்பெனிகள் எல்லாம் பெரும்பாலும் கடனே இல்லாத கம்பெனிகளாக இருப்பது எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை அளிக்குது. அடுத்ததாக பாத்தீங்கன்னா ப்ரமோட்டர் 60%, எஃப்ஐஎஸ் 18%, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 4%, பப்ளிக் நாம 14% வச்சிருக்கிறோம். இவங்க மெயினா பாத்தீங்கன்னா 2 டிவிஷனா வேலை பார்க்கறாங்க. சீட்ஸும் வந்து மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படிங்கறதையும் இவங்க தயாரித்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி ஹைபிரிட் சீட்ஸ் தயாரிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, ஃபங்கிசைடு, பெஸ்டிசைடு, ஹெர்ப்னு சொல்லுவோம், ஹெர்ப்ஸ் எல்லாம் ஃபார் எக்ஸ்போர்ட் மெட்டீரியல்ஸ்ல இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா போத் ஃபீல்டு கிராப்ஸ்லயும் இருக்காங்க, வெஜிடபிள் அண்ட் மேனுஃபேக்சரிங் சீட்ஸ் ரெண்டுமே என்ன பண்றாங்க, இந்த சீட்ஸ் கம்பெனி வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் செக்டர் வரிசைன்னு வரும்போது நம்ம வந்து ஃபெர்டிலைசர் மட்டுமே கணக்கில் எடுத்துக்க முடியாது. இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ற கம்பெனிஸ் இருக்காங்க. அதே மாதிரி டிராக்டர்ஸ் வரும்போது, ஏன்னா அக்ரிகல்ச்சர் அப்படிங்கும்போது டிராக்டர் அது சம்பந்தப்பட்ட இயந்திரங்கள் பார்த்தீங்கன்னா பட்லர் மாதிரி நிறைய இருக்கிறாங்க. ஸோ அந்த சம்பந்தப்பட்ட இயந்திரங்களை உற்பத்தி பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய கம்பெனிகள்லாம் இருக்கிறாங்க. ஸோ அதனால வெறும் ஃபெர்டிலைசர் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்காம இந்த மாதிரி கம்பெனிகளும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சீசன்லாம் சரியாக இருக்கும் பட்சத்தில் இந்த கம்பெனிகளும் உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் டேர்ம்லயோ ஒரு லாங் டேர்ம்லயோ ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ட்ரேடிங் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இது அவ்வளவு உகந்ததாக இருக்காது. ஏன்னா இது நியூஸ் பேஸ்டு கம்பெனி அண்ட் ஆல்சோ சீசனல் ஓரியன்ட் கம்பெனி அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கணும். நம்ம அடுத்ததாக பார்க்க போற இந்த வரிசையில் பார்க்க போற கம்பெனி யுனைடெட் பாஸ்பரஸ் லிமிடெட் அப்படிங்கிற இந்த கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நிப்டி 50லே இருந்த கம்பெனி, அக்ரிகல்ச்சர் செக்டர்ல இருந்த ஒரே கம்பெனியாக பார்த்த கம்பெனி இந்த யூபிஎல் அப்படிங்கிற கம்பெனி. ஆனால் கடந்த வருடங்களாக இவங்களுடைய ப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியான காரணத்தினால, இவங்களுடைய ப்ராஃபிட் குறைந்த காரணத்தினால இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் கண்டினியூவாக குறைந்து கொண்டே வந்துச்சு. அதன் காரணமாக இந்த கம்பெனி தற்போது நிப்டி 50ல இருந்து வெளியேற்றம் செஞ்சிருக்காங்க. இந்த கம்பெனி இந்த பதிவின் போது கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 547 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இவங்களுடைய மார்க்கெட் கேப் 41,095 கோடி. ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாய் இருக்கக்கூடிய கம்பெனி, டிவிடெண்ட்லாம் தரக்கூடிய கம்பெனியாக தான் இருந்தாங்க. நெட் சேல்ஸ் 43,098 கோடி. ஆனா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சடனா இவங்களுடைய ப்ராஃபிட் டிராப் ஆயிருந்த காரணத்தினால தான் லாஸ் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ல தான் காமிச்சிருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய அசெட் வேல்யூ ரொம்ப அதிக லெவல்ல குறைந்து போன காரணத்தினால. அதே சமயம் இவங்களுடைய கடன் தொகையும் அதிகரித்து காணப்படுது. 1.15 அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாங்க. ப்ரமோட்டர் 32%, எஃப்ஐஎஸ் அதிகமாக இருக்காங்க 34%, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 19% இருக்கிறாங்க. இந்த கம்பெனியும் கிராப் ப்ரொடக்ஷன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தயாரிக்கக்கூடிய கம்பெனி, அக்ரோ கெமிக்கல்ஸ்
கெமிக்கல்ஸ் பண்றாங்க, வெஜிடபிள் சீட்ஸ் அண்ட் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் எஸ்பெஷலி பாஸ்பேட். பப்ளிக் ஹெல்த் சொல்யூஷன்ல இவங்க இருக்கிறாங்க. டெர்மைட் கண்ட்ரோல், மஸ்கிட்டோ கண்ட்ரோல், இந்த மாதிரி இந்த கம்பெனிஸ் வந்து நிறைய மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. பிளான்ட் growth அண்ட் ரெகுலேட்டரி ப்ராடக்ட்ஸ் சொல்லுவோம், பிளான்ட் ஹார்மோன்ஸ் இந்த மாதிரிலாம் கூட இருக்கு. அதையெல்லாம் கூட தயாரித்து கொடுக்கக்கூடிய நிறுவனமாக இந்த UPL அப்படிங்கிற இந்த கம்பெனி இருக்கு. இந்த கம்பெனியும் பாத்தீங்கன்னா நான் அக்ரோ ஆக்டிவிட்டில இருக்கிறாங்க, பவர் பிளான்ட் ப்ரொடக்ஷன்லாம் பண்றாங்க இந்த கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சியில் இருந்த கம்பெனி. ஆனா சடனாக இந்த கம்பெனியுடைய டெட் அதிகரித்த காரணத்தினால இந்த கம்பெனியுடைய விலை வந்து குறைந்து தற்போது 547 அப்படிங்கிற இடத்துல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதனால நேரில் நான் சொல்றது, கடனே இல்லை. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த கம்பெனிலாம் ஜீரோ டெப்ஸ் கம்பெனி. ஸோ கடனே இல்லாத கம்பெனிகளாக பாருங்க, நல்ல ப்ராஃபிட்டபிளா இருக்கக்கூடிய கம்பெனிகளை தேர்ந்தெடுத்து வாங்கினாதான் அது நமக்கு எந்த காலத்திலுமே நமக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். அக்ரிகல்ச்சர் செக்டர் வரிசையில் நம்ம கடைசியா பார்க்க போற கம்பெனி சம்பல் ஃபெர்டிலைசர் அப்படிங்கிற இந்த கம்பெனி. இந்த பதிவின் போது இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 496 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இவங்க மார்க்கெட் கேப் 19,894 கோடி. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் இருக்கக்கூடிய கம்பெனி. டிவிடெண்ட் ஈல்ட் நல்லாவே கொடுத்துட்டு வராங்க, 1.51. நெட் சேல்ஸ் 17,961 கோடியாகவும் இவங்களுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 1,195 கோடியாகவும் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 17% கொடுத்துட்டு இருக்காங்க. டெட் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க, 0.25 தான் வச்சிருக்காங்க. இந்த கம்பெனி 3 டிவிஷன் கீழே வேலை செய்யறாங்க. இந்த கம்பெனி அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸும் பண்ணி கொடுக்குறாங்க, ஷிப்பிங் பண்றாங்க, டெக்ஸ்டைல்ஸ் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்லயும் இருக்கிறாங்க. முக்கியமாக இவங்க ஃபெர்டிலைசர்ஸை ப்ரொடியூஸ் பண்றாங்க. மெயினா பாத்தீங்கன்னா யூரியாவையும் DAPயும் தயாரித்து கொடுக்கக்கூடிய ஒரு தரமான நிறுவனம். பெஸ்டிசைட்ஸும் பண்ணி கொடுக்குறாங்க, சீட்ஸும் ரெடி பண்றாங்க. ஜென்ரலா இவங்க ஒரே ஒரு பிசினஸ் மட்டும் இருக்க மாட்டாங்க. பெஸ்டிசைடு, ஃபங்கிசைடு, இன்செக்டிசைடு, ஹெர்பிசைடு, இந்த மாதிரி 4 விதமான மருந்துகள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபெர்டிலைசர், ஜிப்சம், பாஸ்பேட், அமோனியா, இந்த மாதிரி பலதரப்பட்ட ஃபெர்டிலைசர்ஸ் இருக்கிறாங்க. அதே மாதிரி சீட்ஸ், ஹைபிரிட் சீட்ஸ், இந்த மாதிரி சீட்ஸ் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்காங்க. அதே மாதிரி ஆர்கானிக்ல தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், அதே மாதிரி இன்ஆர்கானிக்ல தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், அவங்களும் இந்த அக்ரிகல்ச்சர் செக்டர்ல வந்து இருக்கிறாங்க. அந்த வரிசையில் இந்த கம்பெனியுடைய ப்ரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 60% வச்சிருக்காங்க. அதே மாதிரி FIS 15%, DII 7%, பப்ளிக் நாம அதிகமாக 17% வச்சிருக்கிறோம். ஸோ அக்ரிகல்ச்சர் செக்டர் பொறுத்த மட்டும் இன்னும் நிறைய கம்பெனிகள்லாம் இருக்கிறாங்க. எனக்கு தெரிந்த நல்ல ஒரு தரமான கம்பெனிகளை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த வரிசையில் நீங்களும் திறனாய்வு செய்து உங்களுக்கு பிடித்த நல்ல கம்பெனியில் இந்த அக்ரிகல்ச்சர் செக்டர் வரிசையிலையும் ஏதாவது ஒரு சில கம்பெனிகள், ஏன்னா செக்டர் வைஸ் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் கம்பெனிகள் இருப்பது அவசியம் என்பதற்காகத்தான் நம்ம இந்த பதிவை வெளியிட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஸோ ஒவ்வொரு செக்டர்லையும் இருக்கக்கூடிய நல்ல கம்பெனிகளை நீங்கள் எப்போதுமே என்ன பண்ணுங்க, திறனாய்வு செய்வீங்க. அது மட்டும் கிடையாது, நான் ஏற்கனவே சொன்ன டேட்டாஸ் அது எல்லாத்தையும் கொஞ்சம் இப்போலாம் ஊடகங்கள் நல்லாவே உங்களுக்கு கிடைக்குது, வெப்சைட்ஸில் கிடைக்குது. ஸோ ஸ்க்ரீனர் இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் ரெஃபர் பண்ணுங்க. இதில் போய் பார்த்துட்டு கூட, ஏன்னா நான் கொடுக்கறது வந்து இந்த வருஷத்துக்கான டேட்டா தான் கொடுத்துட்டு இருக்கேன். நீங்கள் கம்பேர் பண்ணுங்க, போன வருஷம் 5 வருஷமா எப்படி இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கம்பேரிசன் பண்ணணும். அதே மாதிரி ப்ரமோட்டர் என்ன பண்றாங்க, FIS என்ன பண்றாங்க, வெளில போறாங்களா, உள்ள இன்க்ரீஸ் பண்றாங்களா, இந்த மாதிரி விஷயங்கள். அடுத்தபடியாக அந்த கம்பெனிக்கு ஏதாவது புதுசா ஆர்டர் கிடைச்சிருக்குதா, இல்ல அந்த கம்பெனி ஏற்கனவே என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே கூட நீங்க எக்ஸ்ட்ராவா இன்னும் கொஞ்சம் திறனாய்வு செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் நல்ல தரமான கம்பெனிகளை நீங்க என்ன பண்ண முடியும், உங்க போர்ட்ஃபோலியோல சேர்த்துக்க முடியும். ஸோ அக்ரிகல்ச்சர் செக்டர் அப்படிங்கிறது நம்மளுடைய நாட்டுக்கும் சரி, நம்மளுடைய வீட்டுக்கும் சரி, நம்ம எல்லாத்துக்குமே மிக இன்றியமையாத ஒரு செக்டர். எத்தனையோ செக்டர்ல எவ்வளவோ விதமான கம்பெனிகள் நம்ம வாங்கி வச்சுட்டு தான் இருக்கிறோம். அட்லீஸ்ட் ஏதாவது ஒரே ஒரு கம்பெனியாவது இந்த அக்ரிகல்ச்சர் செக்டர்ல இருக்கிறது அப்படிங்கிறது நிச்சயமாக நம்ம எல்லாருக்குமே நலம் பயக்கிறதாக இருக்கும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.